ஹே கைஸ், நான் இன்னைக்கு நம்ம வந்து போய் பிளாக் கேம்ல தான் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 16 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்க தான் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கேஸ் மோர் ஆப்ஷன் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போச்சு பண்ணி பார்க்க வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கேஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இந்த பாட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னால் கமெண்ட்ஸ் படிக்க முடியல கைஸ். மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை கைஸ், அதனால தான் கமெண்ட்ஸ் படிக்க முடியல. ஸோ சாரி மன்னிச்சிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் இதுக்கப்புறம் எந்த சின்ன பாட்டு வந்தால் நான் போடுறேன் கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே பெரிய பாட்டாக தான் இருக்குது. மேபி நான் கமெண்ட்டுக்கு லாஸ்ட்டில் தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் புதுசாக சப்ஸ்கிரைபரில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி கைஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தேன். அப்புறம் உங்கள் கமெண்ட்லாம் படிக்க முடியல, சாரி மன்னிச்சிடுங்க. ஸோ இனிமேல் ட்ரை பண்ணுறேன் சின்ன வீடியோ இருந்தால் வந்தால். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அந்த சிட்டி ஜிம்மை முடிச்சிருப்போம் போன வீடியோவில். இப்போதைக்கு நம்ம அங்கேருந்து அப்படியே நடந்து போக வேண்டியதான் கைஸ். ஸோ இப்போ ட்விஸ்ட் மவுண்டைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ ரூட் 7 வழியாக போகணும் கைஸ். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே தேரன் வந்திருப்பான். ஸோ இவங்க கூட இப்போ சண்டை போடணும். சார் வழியே இல்லை. ஸோ 2 பேருக்கு ஜெட் பேட்ச் இருக்குது, யார் ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம். ஸோ போக்கிமான் சன் கேம் பிளே நான் செகண்ட் சேனலில் போடலாம் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த சேனல்லே இதுவாக இருக்கே, சரி இதிலே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நைட் ஒரு 8 to 9 அந்த டைமில் வரும் கைஸ். ஸோ வச்சிருக்க எல்லா போக்கிமானுக்கும் சூப்பர் எஃபெக்டிவும் இருக்குது, அழகாக முடிச்சிடலாம். பிக்னைட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வரேன், அன்ஃபிசன்ட் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தேன் கைஸ். வாட்டர் டைப்பு முன்னே அவன் இருந்தால் பேம்பர் ஸ்லாடு போட்டு முடிச்சு விட்டான். ஸோ இப்போதைக்கு பிக்னைட் தான் இருக்கான். ஸோ பரவாயில்ல கைஸ், இவனும் ஏதோ லெவலில் ஏற்றி வச்சுருக்காப்புல தம்பி. 35 வச்சுருக்காங்க கைஸ். நான் எல்லா போக்கிமான் 40 ஏற்றிட்டேன் கைஸ் லெவலு. ஸோ இதில் லெவல் ஏற்றணும் பதில் அதுலேயும் லெவல் ஏற்றினா அதில் ஒரு சில போக்கிமான் தான் கைஸ் லெவல் ஏற்றினேன். மற்ற போக்கிமான் லெவல் ஹெச்பி சேரில் வேணால் ஏறி இருக்கும். வேறு எந்த கேமு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா White 2 தான் நான் அடுத்தது ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கரெக்டாக. சரி அதே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ White 2 ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ கமெண்ட்டில் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ பேர் சரி ஞாபகம் இல்லை இப்போது. ஸோ இப்படி இது டைம் வாழை வந்து பழைய கேம் அப்படின்னு இப்போது 2025 டைம் வாழவா அப்படின்னு கேட்டிருந்தார். ப்ரோ அந்த கேம் கதை வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்ன இப்போதைக்கு அது செட் ஆகாது அப்படின்றீங்களா? இல்லை புரியல எனக்கு கைஸ். நம்மளோட இவன் வந்து எவால்வ் ஆகிருப்பான். ஸோ லெவலப் பண்ணும் போது ஸோ நம்மளோட லிக்விக் வந்து லம்பென்ட்டு தான் நினைக்கிறேன். அவன் அப்படியே எவால்வ் ஆகிருப்பான். ஸோ அவனோட பேன்சேஜ் ஒரு மாதிரி வச்சுருக்கான். சிம்பேஜ்னு பேர் சிம்சேஜ் கைஸ். சிமிசேஜா என்ன அது பேர். ஸோ இவன் வந்திருக்கான் கைஸ், சாம்பியனு ஆல்டரு. ஸோ வந்துட்டு உங்கள் பேட்டில் நிஜமான நல்லா இருந்துச்சு அப்படின்றான். மேலேருந்து குதிச்சிட்டா கைஸ் பொத்துன்னு. பைத்தியக்காரன் கை கால் உடச்சிட்டானா சண்டை போகிறதுக்கு யாரா சாம்பியன்? அப்புறம் நம்ம தான் சாம்பியன் கைஸ். அப்புறம் ஸோ ஏதோ கொடுத்துருக்கான், HM03 சர்ஃப் கொடுத்துருக்கான். எந்த போக்கிமான் கற்றுக் கொடுக்க முடியாது நம்மகிட்ட. ஒரே ஒரு போக்கிமான் கூட இல்லை கைஸ் சர்ஃப் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சர்ஃபுக்கு மட்டும் நம்ம இவன் எடுத்து இருந்தால் பேம்பர், இதுதான் பேம்பர் வச்சுக்கணும் போல். சரி விடுங்க கைஸ், சர்ஃபுக்கு மட்டும் அவனை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் தூக்கிடலாம் அவனை. ஸோ இப்போதைக்கு நம்ம டீம் பார்த்துட்டு போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம், அதில் இன்னும் போக ஏற்றிக்கலாம் கைஸ், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நான் சர்ஃப் எவனா கற்றுக் கொடுக்க முடியுமான்னு பார்த்தா அன்னேபிள் எல்லாத்துக்கும் அன்னேபிள் தான் கைஸ். கட்டு வேணால் கற்றுப்பாங்க. ஃப்ளைக்கு 2 போக்கிமான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இவன் கூட சண்டை போடணும் கைஸ். இவன் கூட சண்டை போட்டு அப்படியே போகலாம். ஸோ இந்த இடத்துல போனால் போக்கிமான்னு எக்கச்சக்கமாக மாட்டோம். நான் வேறு ரிப்பல் வாங்கிட்டு வர மாட்டேன் கைஸ். இருந்த ரிப்பல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கைஸ் போனேன். அதாவது கடைசி வரைக்கும் இருந்துச்சு கைஸ் கொஞ்சமாக. ஸோ அதனால் தப்பிச்சேன். மேட்ச் ரிப்பல் இல்லை, ரிப்பல் 1 சூப்பர் ரிப்பல் 1 இருந்துச்சு. சூப்பர் ரிப்பல் கம்மியாக இருந்துச்சு. ரிப்பல் 3 இருந்துச்சு. ரிப்பல் 4 இருந்துச்சு கைஸ். சூப்பர் ரிப்பல் வந்து 3 2 இருந்துச்சு. ஸோ கிளே நீங்கள் 2 பேரும் முன்ன விட இப்போ ரகட் ஆகிட்ருக்கீங்க அப்படின்றான். ரகடுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, நான் சாக்கோபாய் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. ஸோ நான் பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். இவங்களுக்கு என்ன கைஸ் வேலை, வந்துவாங்க பேசுவாங்க போயிட்டே இருப்பாங்க. ஏங்க சேரன் இங்கே ஓட்டாங்க கைஸ். இந்த வழியில் தான் போகணும். ட்விஸ்ட் மவுண்டைன் எதுக்கு பேர் ட்விஸ்ட் மவுண்டைன் வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்றான். போயிட்டான் அவன். இவன் சொன்னான் கைஸ் கிளே வந்து ஜிம் லீடர் கைஸ். ஸோ நீங்கள் போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோ பார்க்கலான்னா போய் பாருங்கள். அந்த வீடியோவில் ஜிம் லீடர் கைஸ். ஸோ மாதிரி நிறைய இடத்துல போக்கிபால்லாம் இருந்துச்சு. போக்கிபால்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். இவன்கிட்ட நல்ல கைஸ் மாட்டாமல் வந்துட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படா மாட்டாமல் வந்துட்டு. எல்லா டைமும் மாட்டிப்பேன் கைஸ். அந்த மாதிரி போகும்போது நான் மாட்டணுன்னு தான் போனேனே அவன்கிட்ட. அப்போ மாட்டில் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். மாட்டணுன்னு போனால் மாட்ட மாட்டேன்றேன் கைஸ். மாட்ட வேணான்னு போகும்போது தான் மாட்டிக்கிறேன். எல்லா போயுமே அடி வாங்கி அப்போ தான் அப்படி இருக்கும் கைஸ். அந்த புல் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றிட்டிங்கன்னா இவன் வந்துடுவாங்க கைஸ், ட்ரெயினரு. ஸோ இந்த இடத்துல வந்தேன். ஏதோ இந்த மாதிரி இடத்துல தான் கைஸ் எனக்கு ஹெச்கேட்டல் கிடச்சிச்சு லாஸ்ட்டில். எனக்கு ஒரே ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி வரல கைஸ். அந்த கேவில் ஒரே வாட்டி தான் வந்துச்சு, அதுலேயே ஹெச்கேட்டல் மாட்டிச்சு. ஆச்சரியம்.
அதே மாதிரி தான் கைஸ் அந்த கேம்லேயும் போக்கிமான் சன்லேயும் ஸோ சேலஸ்லாம் சாண்டிட்டு கைஸ். ஸோ அது ஒரே வாட்டி தான் நான் சும்மா போனேன் கைஸ், அந்த இதில் புல்லில் மாட்டிடுச்சு. ஸோ இல்லை இந்த மாதிரி போக்கிமான்லாம் ஈஸியாக கிடச்சிருது, எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த சின்ன சின்ன போக்கிமானுக்கு இது ஐயோ அதான் கைஸ் காண்டேத்தும். நான் எந்த போக்கிமானுக்கு அவ்வளோ கஷ்டப்படல கைஸ், எல்லாத்துக்கும் லொக்கேஷன் தெரியும். ஸோ இந்த போக்கிமான் லொக்கேஷன் போய் போட்டால் யூடியூப்லேயே வருது கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் எக்கச்சக்கமாக வீடியோ இருக்குங்க கைஸ், நீங்கள் எல்லா போக்கிமானுக்கு பார்த்துக்கலாம். நான்லாம் தேடி தேடி போகணும் கைஸ், அதான் கொஞ்சம் தேடணும் அவ்வளோதான். ஸோ சிக்லிப் தான் கைஸ் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு, மற்ற எல்லா போக்கிமானும் ஈஸியாக எடுத்துட்டேன். ஸோ இவங்ககிட்ட பேட்டில் போடணும்னு நினைக்கிறேன், தெரியாதனமாக வந்து இந்த சைடு மாட்டிக்கிட்ட மக்களே. ஸோ இந்த சைடு போக முடியாது, அந்த சைடு போக முடியாது. ஸோ திரும்ப இந்த சைடு தான் போகணும். ரிப்பர் வேறு காலி ஆயிடுச்சு, போகிற எத்தனை போக்கிமான் மாட்டது இல்லை கைஸ். ஸோ குட்டர் வந்துச்சு. ஸோ ஒரு வழியில் எல்லாத்தையும் அடிச்சு தான் போகணும், இல்லை ரன் கொடுத்து எஸ்கேப் போயிடலாம் கைஸ். ஸோ வழியில் மக்கள் எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தால் சாகணும். ஸோ போகிற வழியில் இவன் கூட சண்டை போடணும் கைஸ், வேறு வழியில் எல்லாருக்கிட்டும் சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ சண்டை போகிறவங்களாம் சண்டை போட்டுலாம், சண்டை போடாமல் இருக்காங்க பாருங்க. இவங்ககிட்ட தெரியாமல் அது மாட்டிக்கிட்டேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி புதர்லேருந்து கூட வந்துடுவாங்க மக்களே, அந்த சைடில் இருக்கா வந்துட்டான். இந்த மாதிரி தாங்க எவனா ஒருத்தர் வந்துடுவான். ஸோ நல்லா இடிக்காமல் போயிட்டு வந்து தெரியாதனமாக இவன் மேலே இடிச்சிட்டாங்க. அந்த பட்டன் எங்கே அழுத்துனேன்னு தெரிய மாட்டேங்குது கைஸ், அது எங்கன்னா அழுத்துறேன்னா அது இந்த ஃப்ரீ ஃபயர்ன்ற மைண்ட் கிராஃப்டில் எங்கேயும் இருக்கா. ஸோ அதை அடிக்கடி பழக்கம் வந்து அந்த பட்டன் எங்கெங்கே அழுத்திடுறேன். சிட்ரா நல்லாயிருக்கும் கைஸ், ஜாய்ஸ்டிக் மாதிரி அப்படியே தள்ளிட்டு போகிறான். எத்கார்டிலேருந்து ஃபெயிண்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பட் சரி எதுக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணி வச்சுக்கிட்டேன் மக்களே. ரிவைவும் இருந்துச்சு, இப்போ இதுவும் இருந்துச்சு, சரி ஹீல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரிப்பல் தாங்க கைஸ் இப்போதைக்கு பிரச்சனையே. ஸோ அது மட்டும்தான். ஸோ இப்போதைக்கு இது உள்ளே ஒரு இடம் இருக்கும் கைஸ், செம்ம இடம் அது. அது உள்ளே போனீங்கன்னா ஒரு மூக்கு அடிக்கும், அந்த மூக்காகவே போனேன் நான் மெயினாக. ஸோ அது என்ன மூணு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் கைஸ். வீடியோ அதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உள்ளே போவோம். ஸோ இன்னும் அந்த இடத்துல ஒரு ஐஸ் இருக்கும் கைஸ், அது பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மூ பேர் என்னென்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான மூ கைஸ், ஸ்டீல் டைப் மூன்னு நினைக்கிறேன் அது. ஆமாம் ஸ்டீல் டைப்புன்னு தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஸ்டீல் டைப் தான் கைஸ். ஸோ இப்போதைக்கு ஓடு என்று ஓடணும். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஐஸு. ஸோ ராக்குக்கு வந்து அப்படியே அந்த ஐஸால் கவர் ஆகிருக்குமாமா, செம்மையாக இருக்குல்ல. அதுதான் கைஸ் பார்க்கலான்ட்டு வந்தேன். ஸோ ஃப்ளாஷ் கேனான் கைஸ் அந்த மூ. ஸோ ஒரு சூப்பரான மூணே சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஸ்டீல் டைப் போகும்போது நம்ம சிக்லிப் தான் கைஸ் கொடுக்கணும் சைக்கிக் ராஜாக்கு. ஸோ வந்து ஸ்டீல் ப்ளஸ் சைக்கிக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டீல் ப்ளஸ் சைக்கிக்கு ஒரு போக்கிமான் இருக்குது, ஃபயர் ப்ளஸ் கோஸ்ட் ஒரு போக்கிமான் இருக்குது, கிராஸ் டைப் போக்கிமான் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் ராக் டைப்பு, ஃபைட்டிங் டைப்பு, ராக் டைப் இல்லை கிரவுண்ட் டைப்பு, ஃபைட்டிங் டைப்பு. வேறு யார் இருக்கா? ஃப்ளைங் டைப் ஒருத்தன் இருக்கான். வேறு யார் இன்னொருத்தன்? என்ன கைஸ் இன்னொருத்தன் பேரை மறந்துட்டேன் கைஸ் சம்திங் வென்ட் ராங், பேரை மறந்துட்டேன். 5 சொல்லிட்டேன், 6 சொல்லிட்டேனா? சரில கைஸ் ஏதோ ஒரு போக்கிமான் விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போலும் காலி ஆயிடுச்சு. ஸோ நல்ல வேலை வந்துட்டேன், வெளில போகிற வழி தான். சரி என்ன இருக்கான்? இல்லை கைஸ் எல்லா போக்கிமான் பேரும் சொல்லிட்டேன் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் சொல்லிட்டேன், எல்லா டைப்பும் சொல்லிட்டேன். ஸோ ஃபயர் ப்ளஸ் கோஸ்ட் ஒன்று, ஸ்டீல் ப்ளஸ் இது ஒன்று, ஸ்டீல் ப்ளஸ் சைக்கிக் ஒன்று, கேஸ் டைப் ஒன்று, அது சரி கிரவுண்ட் டைப் ஒன்று, ஃபைட்டிங் ஒன்று, ஃப்ளையிங் ஒன்று. சரியாக போச்சு கைஸ் 6 சொல்லிட்டேன். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்துட்டு தேவையான பவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இதில் இருக்குது, அதாவது அந்த ஸோ ட்ராகன் ஸ்பைலர் ஒன்று இடம் இருக்கும், ட்ராகன் ஸ்பைலர் டவர்னு. ஸோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாட்டு கைஸ், அடுத்த பாட்டு பாருங்கள். ஸோ செம்ம பாட்டு அடுத்த பாட்டு. ஸோ இந்த ஐரி சிட்டி அதான் கைஸ், அந்த ஐரி சிட்டியில் தாண்டி போகிறேன் நான். வந்து ட்ராகன் ஸ்பைரல் டவருக்கு போகிறாங்க, ஏதோ பிரச்சனை நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவன். அவங்க வந்துட்டு நாங்கள் ஏதோ பவர் கண்டுபிடிச்சிட்டோம் ட்ராகன் ஸ்பைரல் டவர், அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு அப்படி இங்கேயே முடிச்சுக்கலாம் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி கைஸ் ஆல் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் வந்து டாட்டா எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி ஓகே கைஸ் பை.